என்னாகமும் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். We going to search now different two things. இந்த ரெண்டு காரியத்தோட வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஏசப்பா நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிசாசு நம்முடைய நன்மைகளை திருட நினைக்கிறான். அந்த இரண்டு விதமான ஜனங்களை குறித்து நாம் கொஞ்சம் பார்க்கலாம். சோதரம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள். மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள். ஆண்டவர் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, கர்த்தரோ நம்மேல் நினைவாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மேல் நினைவாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வசனம் சொல்கிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸ்தோத்திரம். நாம் பார்க்கும் பொழுது இரண்டு விதமான ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறார், அவரை காப்பாற்றுகிறார் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்கலாம். இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நமக்கு பலட்சியமாய் தெரிஞ்ச காரியம் ஈசாக்கை குறித்தான ஒரு காரியம். ஈசாக்கு அவர் பஞ்ச தேசத்தில் பிழைப்பதற்காக அடுத்த ஊருக்கு போகும்பொழுது அவர் ஆண்டவர் சொன்னாரு, பாரு அங்கெல்லாம் போயிடாத, நான் சொல்ற இடத்துல இரு, இந்த கேரார் ஊரிலே இரு, இந்த பஞ்ச தேசத்துல உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா தண்ணி நான் இங்கதான் வச்சிருக்கேன். தண்ணி எங்க வச்சிருக்கேன்? இங்கதான் வச்சிருக்கேன். அந்த வசனம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஆனாலும் கூட நம்ம சரித்திரத்தை அறிந்து கொண்டால் இது நமக்கு எளிதாக விளங்கும். தண்ணி நான் உனக்கு கேரார் ஊரில் தான் வச்சிருக்கேன், வேற எங்கேயும் போகாது. ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கும் சொல்லிட்டார். சொல்லிட்ட பிறகு அது பிறகு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்க மேய்ப்பர்கள் அவங்களுடைய வேலைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இந்த சம்பவம் நமக்கு தெரியும், அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கீழே துறவு தோன்றாங்க. சோதரம் துறவு தோண்டும் பொழுது, துறவு என்பது ஒரு இந்த கோவளம் சைடில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சவுக்கு தோப்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி போய் அப்படியே வரும். அதுக்கு பேர் தான் துறவு. ஆனால் ஆழமாக இருக்கும், தண்ணீர் இருக்கும். கிணறுன்றது ஒரு குறிப்பிட்ட வட்டம் போட்டு, வட்டமோ சதுரமோ போட்டு டெப்த்தாக கீழே இறக்குறது. ஆனால் அங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, துறவு தோன்றாங்க. ஆண்டவர் இவர்களுக்கு தண்ணீர் கொடுக்குறார். ரொம்ப